This video is sponsored by SBO Digital Marketing. இது வந்து ஜென்யூன் அண்ட் ட்ரஸ்டடான பிளாட்ஃபார்ம். வீட்டில் இருந்தே நமக்கு கிடைக்கிற ஃப்ரீ டைமில் இதில் ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணலாம். இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியணும்னா ஸ்க்ரீனில் கொடுக்குற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு சமையலும் சத்தியமே. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ட்ரெடிஷ்னலான டேஸ்டியான ரெசிபி முள்ளுவாலை மீன் புட்டு தான் பார்க்க போகிறோம். இதை எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம் வாங்க. வாழை மீன் வந்து கடையிலேயே நல்லா பெரிய பெரிய துண்டாக போட்டு வாங்கிட்டு வந்திருக்கு. அதை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய பெரிய துண்டாகவே போட்டு வாங்கிக்கோங்க, அப்போ தான் முள் எடுக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். முள்ளுவாலை மீனில் அதிகமாக முள் இருக்கும். இதில் உப்பும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் போட்டிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டோம். இப்போ வந்து அடுப்பில் வந்து இட்லி தட்டு வச்சுருக்கேன். அதில் கீழே வந்து தண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த மீனை வந்து இதில் வந்து அவிச்சு எடுத்துக்கலாம். வச்சுட்டே இப்போ மூடி போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் 6 to 8 நிமிஷம் இதை வந்து அவிச்சு எடுத்துக்கோங்க. நான் 8 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிட்டேன். மாஷால்லா சூப்பராக வெந்துருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஆற விட்டுட்டு ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். மீனை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிட்டோம். இப்போ வந்து இதை முள் இல்லாமல் தனியாக உதுத்து எடுத்துக்கலாம். இது முள் வாழை மீனுங்கிறதுனால கொஞ்சம் அதிகமாக தான் முள் இருக்கும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக உதுத்துக்கோங்க. இதே மாதிரி முள் இல்லாமல் அழகாக உதுத்து எடுத்துக்கோங்க. இதில் வந்து இதுதான் கொஞ்சம் பெரிய வேலையாக இருக்கும். பாருங்க, இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம முள் இல்லாமல் உதுத்து எடுத்துக்கோங்க. நான் உதுத்து எடுத்துக்கிட்டேன். ஆனால் ரொம்ப டைம் எடுத்துச்சு. முள் இல்லாமல் உதுத்து எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாகவும் தான் இருந்துச்சு. நீங்கள் பொறுமையாக உதுத்து எடுத்துக்கோங்க. குட்டி குட்டி முள்ளாக நிறையா இருக்குது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே உதுத்துட்டு இதே மாதிரி எடுத்துக்கோங்க. எனக்கு ஒரு பவுல் நிறையா வந்திருக்கு. அரை மூடி தேங்காய் பூவை மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துருக்கேன். இதை ஒரு சுற்றி எடுத்துக்கலாம் பல்ஸில். இதை அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இது இதே மாதிரி கொரப்பாக தான் இருக்கணும், பேஸ்ட்டாக ஆகிடக்கூடாது. அடுப்பில் தாளிப்புக்கு ஒரு மண் சட்டி வச்சு தேங்காய் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஊற்றிருக்கேன். 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம் போட்டு தாளிச்சுக்கிட்டேன். நல்லா பொரிஞ்சு வரட்டும். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுருக்கேன். 2 பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் அதில் சேர்த்துக்கிறேன். கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை சேர்த்துக்கிட்டேன். 2 பச்சை மிளகா கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி அதையுமே சேர்த்துக்கிட்டேன். இதை கொஞ்சம் நேரம் வதக்கி வச்சுக்கலாம். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு, போதும். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பூவை இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் பூவை சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. பாருங்கள், தேங்காய் பூ இந்த அளவுக்கு உதிரியாக தான் இருக்கணும், பேஸ்ட்டாக ஆகிடக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நேரம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். இப்போ உதுத்து வச்சுருக்க மீனையுமே இதில் சேர்த்துக்கலாம். இதில் அப்படியே கொட்டிடுங்க. எல்லா மீனையும் கொட்டும் போதும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க முள் இல்லையான்னு சொல்லிட்டு. எல்லா மீனையும் இதில் சேர்த்துக்கிறேன். மீனை சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நான் மண் சட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சம் மெதுவாகவே வச்சுக்கிறேன். கலந்து விட்டுட்டு கொஞ்சம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிறேன். மண் சட்டியில் செய்யும் போது இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். நான் மிக்ஸ் பண்ணும் போதுமே எனக்கு ஒரு 2-3 முள் இருந்துச்சு, நான் எடுத்து போட்டுட்டேன். அதே மாதிரி மிக்ஸ் பண்ணும் போதும் கொஞ்சம் பார்த்தே நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள். என்ன தான் கேர்ஃபுல்லாக நம்ம எடுத்தாலும் எப்படியாவது 1-2 முள் இருக்கத்தான் செய்யுது. ஸோ மிக்ஸ் பண்ணும் போதும் பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். நம்ம உப்பு போட்டு தான் மீனை வந்து ஸ்டீம் பண்ணோம். இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க.
இதை வந்து கண்டிப்பாக ஒரு 8 to 10 நிமிஷம் அடுப்புலேயே நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்த எண்ணெயில். அப்போ தான் வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஒரு 10 செகண்ட் விட்டுட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு பக்கம் நல்லா வெந்து வரும். மறுபடியும் மிக்ஸ் பண்ணும்போது இன்னொரு பக்கமும் நல்லா வெந்து வரும். பாருங்க, இதே மாதிரி அழகாக உதிரியாக இருக்கணும் புட்டு. இப்போ வந்து மல்லிக்கீரை போட்டுட்டு நம்ம இறக்கிடலாம். மல்லிக்கீரை போட்டுட்டேன், அடுப்பையே நான் ஆஃப் பண்ணிவிட்டேன். இது ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நீங்கள் வந்து பரிமாறுங்க. சூப்பரான வாழை மீன், முள்ளு வாழை மீன் புட்டு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டு பார்த்தேன், அல்ஹம்துலில்லாஹ் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நான் வந்து ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணேன். என் ஹஸ்பண்ட் ஆசைப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் தான் நான் ட்ரை பண்ணேன். ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் செம்ம டேஸ்ட்டாக வந்திருக்கு. அந்த முள் எடுக்கிறது மட்டும்தான் ஒரு கஷ்டமான வேலை. அது ரொம்பவும் கஷ்டமான வேலை தான் கண்டிப்பாக. அது வந்து ரொம்ப பொறுமையாக எடுக்கணும். அது மட்டும்தான் இதில் வந்து டிஃபிகல்ட்டான வேலை. பாக்கி எல்லாமே ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். கண்டிப்பாக ஒரு நாள் ஃப்ரீயாக இருக்கும் போது இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியான அத்தன்டிக்கான ரெசிபி வந்து நம்ம செஞ்சு சாப்பிட்ட திருப்தி கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.